நண்பர்களுக்கு வணக்கம். உங்கள் ராக்பட் ஃபிட்னஸ் தமிழின் ராஜ்குமார் நல்ல சொல்வோம். எங்களுடைய ஆசிய நண்பர்களாக சேர்ந்து இப்போ நாங்கள் எல்லாம் எங்கே இருக்கோம்னா கோவாக்கு வந்திருக்காங்க. ரொம்ப நாள் பிளானுங்க. ஒரு 2-3 வருஷமாக பிளான் பண்ணி ஒன்றும் செட் ஆகாமல் இப்போ தான் எல்லாம் கரெக்டாக செட் ஆகி நேற்று ஒரு நாள் ஃபுல்லும் ட்ரெயின் ட்ராவல். இங்கே வந்து 3:30 போல் வந்து சேர்ந்தோம். செக்இன் 2 மணிட்டாங்க. அதனால் இந்த பேக்கரியில் உட்காந்து டீ சாப்பிட்டுருக்கோம். சூப்பர், அப்படியே வேறு லெவல் வைப்பு தாங்க. கோவாக்குள்ளார வேறு லெவலாக இருக்குது. எல்லாமே அருமையாக இருக்குது. ரோடு முதற்கொண்டு இந்த கிறிஸ்மஸை ஒட்டி நியூ இயர் ஒட்டி வந்ததுனால எல்லா இடத்துலையும் செலிப்ரேஷன் தான். டீ கடையை விட நிறைய அந்த கடை தாங்க எங்கே இருக்குது. காலையில் 7 மணிக்கு கோவா எப்படி இருக்கு பாருங்க. எல்லாமே நிறைய ஹோட்டல்ஸ். நாங்கள் ஏதோ பெங்களூர் பக்கத்தில் இருக்க இதில் தாங்க தங்கியிருக்கோம். இங்கே ஒரு சர்ச்சு. ட்ரெயினில் வந்து காலையில் அதிகாலை ஒரு 2:30 போல் இறக்கி விட்டாங்க. ஆட்டோ ப்ரீபெய்டு ஆட்டோ கேட்டோம். 2 ஆட்டோ கேட்டாங்க. அப்புறம் நாங்கள் வெளியே பேசி 3500 ரூபாய்க்கு ஒரு ட்ராவலர் புக் பண்ணி வந்துட்டோங்க. இங்கே தான் தங்கியிருக்கோம். பஞ்சாபி கிச்சன். நிறைய தமிழ். நாங்கள் இறங்குறப்பே நிறைய பேர் வந்து இந்த செயின்ட்டு வெளியே வச்சுருக்கிறதுனால நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டில் வந்திருந்தாங்க. திருநெல்வேலி, காஞ்சிபுரம், வேலூர், இப்படி நிறைய பேர். ஆனால் நம்ம எப்படி திருப்பதியில் சாமி நின்று பார்க்குறோம் இல்லைங்களா, அது மாதிரி 5 மணி நேரம் 6 மணி நேரம் நின்று பார்த்துட்டு இருக்கிறதா ட்ரெயினில் ஒருத்தர் சொன்னார். இங்கே பாருங்களேன், முகம் தெரிகிற மாதிரியே சிலை முக வடிவத்தில் இருக்கு. அங்கே பாருங்க பாலா ஒத்துக்கிட்டு பார்க்குறாங்க. எங்கேயுமே தெரிய வேணாமா? கல்லில் அப்படியே ஒவ்வொரு முகமாக நடு ரோட்டில் காலையில் 7 மணிக்கே கடையை திறந்துட்டாங்க. இது சாதாரண ஸ்டேஷ்னரியிலே இருக்குங்க உள்ளார. கோவாவில் பஸ்ஸு பாருங்களேன், ருக்மிணி ட்ராவல்ஸ் அப்படின்னு தான் இருக்குது. ஆனால் பஸ் வாங்கலாம். பஸ்ஸு, எஸ் பஸ்ஸு தாங்க, பேசஞ்சர் பஸ்ஸு. ட்ராவல்ஸ் மாதிரி தாங்க இருக்குது. பஸ்ஸு பார்த்துக்குங்க. இந்தோ ஏய், நம்ம இது பேர் என்னடா? இது பேர் என்னடா? சிராக்கோங்கிறான் ஒருத்தன். இந்த ஹோட்டல் தாங்க தங்கியிருக்கோம். சிகோரியம், காண்டிலும், காலிங்கூட் பீச், ஆப்ரா, மொக்காசா பஸ்ஸு. சின்ன மினி பஸ் தாங்க. எல்லாம் மினி பஸ் தான். ஈஸ்ட் ஆர் வெஸ்ட், தமிழ்நாடு இஸ் த பெஸ்ட்டு. இப்போ நம்ம தங்கியிருக்க ரூமுக்கு வேலூர் ஃப்ரெண்ட்ஸ். வேலூர்லேருந்து இங்கே பாருங்க. பிரதர், உங்கள் நேம்? சங்கர் சார். கர்ணாமூர்த்தி, ஸ்ரீதர், வினோத், வரதன். இவங்க எல்லாம் போன தடவையும் கோவா வந்துட்டு இந்த தடவையும் நண்பர்களோட செட்டாக கோவா வந்திருக்காங்க. ஆக்சுவலாக நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கோம். இவங்கள மாதிரியே நாங்களும் வருஷம் கோவா வரணும்னு நினைக்கிறோம். சூப்பர் 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 பிரதர். எங்களுக்கு எல்லாம் செக்இன் டைம் வந்து 2 மணிங்க. அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ரூமு தராமல் எங்களை தோறுங்க இது மாதிரி ஒரு இடத்துல காலையில் லஞ்சை கொடுத்து சாப்பிட சொல்லிட்டாங்க. ஆனால் பிரதர்ஸ் காலையிலேயே வந்தோடனே எங்கள்கிட்ட சூப்பராக மிங்கிள் ஆகிட்டாங்க. நைஸ் நைஸ் பிரதர், நைஸ் நைஸ் நைஸ். நாங்கள் கிளம்பிட்டோம். ஓகே, தேங்க்யூ பிரதர்.
நாங்கள் தங்கியிருக்க ரெசார்ட், ஸ்விம்மிங் பூல். காலையில் ஹாய், ஹோட்டல்லே எல்லாம் இருக்குங்க, எல்லாமே இருக்கு தரந்தரமாக. கோவா ஒரு வித்தியாசமான உலகம். அதுவும் போன தடவை வந்த நண்பர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நைட் நேரத்தில் தான் அது விஸ்வரூபம் எடுக்கும் அப்படின்றாங்க, பகலில் ஜஸ்ட்டு அப்படின்றாங்க. மேனேஜர் சார் என்ன தேடுறீங்க? மேனேஜர் சார், பவுடரு பான்ஸ் பவுடரு அழகுபடுத்துகிற. காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. ஹாய் கோவா, வெல்கம் கோவா, வெல்கம். இப்போ இதை வச்சு மறைக்காரா அர்ஜுனு ட்ரைனிங் போனவனே. ஹாய் ஹாய் கோவா, வெல்கம் கோவா. பிரதர், யுவர் நேம் ப்ளீஸ். Brother, your name? My name Maruti. Maruti. Nice. Super. இதான் நார்த் கோவா. நார்த் கோவா போயிட்டு இருக்கோம். அடுத்து சவுத் கோவா. இப்போ சவுத் கோவால வந்து டால்ஃபின் ட்ரிப் போறதுக்காக பிளான். விக்னேஷ் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் புக்கிங் ஃபார். I am very excited. Welcome Goa. For powerful enjoyment. Yes. Thank you. இது கூப்பிடாதீங்க. ஏய் அதெல்லாம் ஆடுங்கடா. தண்ணி கொஞ்சம் துடிக்குது ரோஜானா, எங்க தண்ணி ஊத்து செத்து போச்சு. தண்ணி கொஞ்சம் ஊத்து. வண்டி ஆடுதுப்பா, இருப்பா, வேன் ஆடுது. கத்தால கண்ணால குத்தாத நீ என்ன, இல்லாத இடுப்பால இடிக்காத நீ என்ன. ஏரியா பாரு சூப்பர். ஆனா வெயில் கொஞ்சம் அதிகமா இருக்கு, வேற லெவலா இருக்கு. போர்ச்சுகீசியர் கட்டிடங்கள் தான் சைடு முழுக்க. கிறிஸ்மஸ் நியூ இயரா இருக்கிறதுனால ஓவர் க்ரௌடு. சரி, எப்பவுமே கிளைமேட் இந்த இப்படிதான் இருக்குமா இல்ல ஓரளவுக்கு கூலா இருக்கும் போல இருக்கு. காலையில கொஞ்சம் குளிரா இருந்துச்சு, இப்ப கொஞ்சம் ஹாட்டா தாங்க இருக்கு. இங்க பாருங்க
ஃபேமஸான ரைட்ஸுங்க. 1 டால்பின்ஸ், 2 அது என்ன சார்? மில்லனியரி பேலஸ், பங்களா, சென்ட்ரல் ஜெயில், லைட் ஹவுஸ், போர்ட் அகோடா. 5 பாயிண்ட். ஒரு நபருக்கு 400 ரூபாங்களாம் டால்பின் ட்ரிப்பு. ஒரு மணி நேரம் ட்ரிப்பு. டால்ஃபின் வந்து பார்க்கலாமா, இந்தியா ஃபேமஸான இதுன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம், ட்ரை பண்ணுவோம். புதுசாக எல்லாம் கேப் வாங்கணும். இங்கே நில்லுங்க தம்பிங்களா, தம்பிங்களா டேய் வாங்கல. எல்லாரும் வாங்குறாங்களா? வித்தியாசமாக இருக்குது ஸ்டாச்சூஸ், நிறைய லாஃபிங் புத்தாஸ். 100 ரூபா. 100 rupees. Stone? Coconut wood. Coconut. Look. This one? How much? இது 150. இது 150. 100 தானே சொன்னீங்க? பஸ் select your rate, okay? வாங்க. கண்டிப்பாக போயிட்டு வரப்போ 100 rupeesனா நாங்கள் 4-5 பேர் வாங்குறோம். ஓகே வாங்க வாங்க. 100 rupees தானேடா? புத்தா வாங்குறோம். தம்பி எங்க? கோவா டிஷர்ட் வாங்கி கொடுங்கப்பா. பீச் போல. போலாம் தம்பி ஏதாவது சொல்கிறேன். நான் வந்து இப்போ நான் வந்து என்ன சொல்கிறதுன்னா, இப்போ நாங்கள் அந்த போட்டுக்கு போயிட்டு இருக்க வழியில் நிறைய இந்த கோகனட்டில் வந்து நிறைய பொம்மைகள் ஸ்டாச்சூஸ். அது உண்மையிலுமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ கோவா டீச்சர் எடுக்கலான்னு கேட்டேன் அண்ணன்ட்ட. போடா இவனே அங்கே ஆஃப் பண்ணி கேட்டுக்க ஓடிட்டு தான் இருக்கு. நல்லா தான் பேசுகிறா. மார்க்கெட் இதில் தாங்க டால்பின் ரைடு போக போகிறோம். முதல் பீச்சுக்கு வந்திருக்கோம், அரேபியன் சி. 1 ஹவருங்களாம். டால்ஃபின் வந்து நம்ம டைம் இருந்தால் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணுவோம். என்ன தம்பி, டால்ஃபினை பார்த்துடலாம்ல நம்ம? பியூராக பார்த்துடலாண்ணே. இப்போ நம்ம உள்ள சூழ்நிலைக்கு இப்போ கண்டிப்பாக டால்ஃபின் வரும்னு நினைக்கிறேன். வரும். ஏன்னா நம்ம எங்கேருந்து வந்திருக்கோம்? நம்ம வந்து திருச்சியிலேருந்து வந்திருக்கோம். அதனால் கண்டிப்பாக டால்ஃபின் நம்மளை பார்க்க வரும். ஆசைப்படும். மேல பார்த்து வரதுல முக்கியம் இல்லை, கீழே பார்த்து வாங்க. எங்கள் அண்ணன் சீனியர். கண்ணாடி கீழே ஓகே. பாட்டு ஏற்றிடும். வாழ்க்கையில சேஃப்டி ஃபர்ஸ்ட். சேஃப்டி ஃபர்ஸ்ட். ஒரு என்ஜாய் ஓகே 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 ஓகே. சூப்பராக இருக்குங்க. முறையா கருப்பு நிறத்தில் தண்ணி, சாரி கருப்பு நிறத்தில் மண் இருக்குது, தண்ணியும் அந்த கலரில் தாங்க இருக்குது. ஒரு எனக்கு தெரிஞ்சு பேக் வாட்டரும் கலந்துருக்குன்னு நினைக்கிறேன். டால்பின் ட்ரிப். நாங்கள் டால்பின் ட்ரிப்புக்காக வந்திருக்கோம். கோவா பீச்சில் இருக்கோம் இப்போ. கருப்பு கலரில் இருக்குல்ல தண்ணி, நமக்கு வர்க்கலால பிளாக் பீச்னு சொல்லுவாங்க. சேம் இதுவும் பிளாக் பீச் தான் போடுது. வர்க்கலாவோட தொடர்ச்சி தான். நம்பிக்கடல் ஃபுல்லாக பிளாக் பீச் தான் போடுது.
ஓகே ஓகே. காலையில் ரிசார்ட்டில் கொடுத்த உப்புமாவை சாப்பிட்டுட்டு டால்ஃபின் ரைடுக்கு போனோங்களா. அங்கே போயிட்டு நல்லா சுற்றிட்டு ஒரு கோட்டைக்கு ஒன்று போனோம். அதாவது அந்த டால்ஃபின் ரைடு போகிறப்பே எதிர்பாரம் தெரிஞ்ச ஒரு கோட்டை. அந்த கோட்டை பார்த்திங்கன்னா தரங்கம்படியில் அந்த கோட்டை மாதிரியே டிட்டோவாக இருந்துச்சுங்க. அது மேலே ஏறினா செம்ம வெயில் அப்படி இப்படி சுற்றி பார்த்துட்டு கீழே இறங்குனா செம்ம பசிங்க. சரி சாப்பிட்லான்னு சொல்லிட்டு நம்ம டிரைவர் பிரதர் மாருதிக்கிட்ட ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டுங்க, சவுத் இந்தியன் ஃபுட்டு கிடைக்கிற மாதிரி என்னென்னா இது ஃபேமஸான ஹோட்டல்னு ஒரு ஹோட்டலில் நிப்பாட்டினாருங்க. உள்ளார போய் மெனு கார்டை எடுத்து பார்த்தா குப்புன்னு பசியே அடங்கிருச்சு. ஒரு ஃப்ரைட் ரைஸு 400 ரூபா போட்டிருந்தாங்க. அது மட்டும்தான் நமக்கு தெரிஞ்ச ப்ரைஸ் வந்தது. சப்பாத்தி, நான் எல்லாமே ஓவர் ரேட்டுங்க. அப்புறம் அவர்கிட்ட திரும்பி, பிரதர் நீங்கள் வீட்டுக்கு சாப்பாடு வாங்கிட்டு போனீங்கன்னா எந்த ஹோட்டலுக்கு போவீங்க, அது மாதிரி ஹோட்டலுக்கு போங்கன்னொன்னே அப்புறம் உள்ளார ஒரு 2 கிலோமீட்டர் கொண்டு வந்து இந்த ஹோட்டலில் நிப்பாட்டினாருங்க. சவுத் கோவாவில் சூப்பராக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே நல்ல அட்மாஸ்பியரு. நாங்கள் போகிறப்போ ஒரு 2-3 பேர் தான் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. உள்ளார இடமும் பார்த்திங்கன்னா நீட்டாக பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. ரேட்டும் ரீசனபுளாக இருந்துச்சுங்க. ஃப்ரைட் ரைஸ் வந்து 130 ரூபா போட்டிருந்தாங்க. இங்கே நாங்கள் ஃப்ரைட் ரைஸு, பருப்பு சாதம், ஃபிஷ்ஷு, ஃப்ரான் சாப்பிட்டோங்க. ஃப்ரான் வந்து என்ன பண்ணாங்கன்னா தோலை கீழெல்லாம் உரிக்காமல் அப்படியே மசாலா போட்டு வந்து கொடுத்துட்டாங்க. சூப்பராக இருந்துச்சு. பசங்களும் எல்லோரும் இந்த இடம் பிடிக்கணுன்னு சாப்பாடும் ரீசனபிள் ரிட்டர்னோன்னா இங்கே உட்காந்து சாப்பிட்லான்னு முடிவு பண்ணிட்டோம். அப்புறம் என்னென்னா இந்த ஹோட்டலில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா நாங்கள் உட்காந்து சாப்பிட்ட இடத்துக்கு ஏற்றாப்புல ஒரு பெரிய குளம் ஒன்று இருந்துச்சுங்க. அது ரொம்ப எல்லாத்துக்கும் பிடிச்சி போச்சுங்க. இவர் பிரதர் தான் இந்த ஹோட்டலில் வந்து எங்களை ரிசீவ் பண்ணி எல்லாம் வேணும் அப்படின்லாம் கேட்டார். ஸ்வீட் பர்சன். கேட்டதெல்லாம் கரெக்டாக செஞ்சு கொடுத்தாருங்க. நல்லா கைண்டாக பேசினார். இங்கே என்னென்னா நம்ம எது வேணாலும் உட்காந்து அங்கேயே யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் வந்து கோவாவோட ஒரு பெரிய சுதந்திரம். இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த தெரியுதுங்களா அந்த குளத்துக்கு முன்னாடி இந்த இடம் பார்த்தோன்னே எல்லாத்துக்கும் பிடிச்சிருச்சு. இந்த இடத்துல உட்காந்து எல்லாருமே இண்டிவிஜுவல் ஃபோட்டோ நிறைய எடுத்தாங்க. ஏன்னா அந்த சன்னோட லைட்டு வேறு லெவலில் நம்மளை மேலே பட்டு நம்ம ஃபோட்டோவை வேறு லெவலில் பிரேமாக ஆக்கி கொடுத்துச்சு. அதனால் எல்லாத்தையும் இங்கே உட்கார வச்சு இண்டிவிஜுவல் ஃபோட்டோ எடுத்தேன். என் கேமராவிலே எடுத்தேன். அந்தளவுக்கு இருந்துச்சு சூப்பராக. இங்கே நடுவில் ஒரு கொக்கு ஒன்று இருந்துச்சு. இப்போ இதில் விசிபிள் ஆகுதா இல்லையான்னு தெரியல. நல்ல பெரிய கொக்குங்க நின்றுட்டு இருந்துச்சு. அந்த சைடு பார்த்திங்கன்னா மலை. அது மாதிரி ஒரு என்ன சொல்கிறேன்னா ஒரு ஏதோ ஒரு புதிய ஒரு உலகத்துக்குள்ளார. ஏன்னா கோவா சுற்றி கடற்கரை தானுங்களா. இந்த இடத்துக்கு வந்தோடனே குளம், மலை, மேகம் இப்படிலாம் பார்த்தோன்னே ரொம்ப ரம்மியமாக இருந்துச்சுங்க. ரொம்ப ப்ளசண்ட்டாகவும் இருந்துச்சு. இங்கே உட்காந்து சாப்பிட்டோம். எல்லாருமே சாப்பிட முடியல தான் இருந்தோம், சிவராஜாவை தவிர. சிவராஜாவுக்கு உடம்பு கொஞ்சம் சாப்பாடு சேரலன்னு சொல்லிட்டு ரொம்ப காலிலேருந்து சொல்லிட்டு இருந்தார். நான் தான் போயிட்டு எப்படியாவது கையை விட்டாவது வாமிட் எடுத்து வந்து லைட்டாவது சாப்பிடாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சேன். இந்த இடம் தாங்க வேறு லெவலில் இருந்துச்சு. சாப்பாடு ஆளாளுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ண சொல்லிட்டோம். நவீன் தான் இது வேணும், ஃபிஷ்ஷு சாப்பிட்லானே அப்படின்லாம் சொல்லி ஃபிஷ்ஷெல்லாம் ஆர்டர் பண்ணாங்க. ஃபிஷ்ஷு சொன்னோன்னே நம்ம சிவராமன் செம்ம ஜில்லாயிட்டார். அங்கே இருங்க எல்லாம் நின்றுக்கிட்டு ஒரு ஆளாளுக்கு ஒரு இடத்துல உட்காந்துட்டோம். இப்போ தான் செட்டில் ஆனோம். ஏன்னா 2-3 ஹோட்டல் தேடி அலைஞ்சோமா, எல்லாம் செம்ம டயர்டாயிட்டாங்க பசங்க. அப்புறம் இங்கே தான் வந்தோடனே அப்புறம் எல்லோரும் உட்காந்து வருங்க. ஃபிஷ் வந்துச்சு பாருங்கள். ஃபிஷ்ஷு சூப்பராக இருந்துச்சுங்க. அது ஒரு மாதிரி வித்தியாசமாக ப்ரிப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க. கந்தசாமி அண்ணனுக்காக தான் சொன்னது. இருந்தாலும் இன்னொரு பிளேட்டு மறுபடியும் ஃபிஷ்ஷு பார்த்தோன்னே நல்லா இருக்கணுன்னே கிரில்டு மாதிரி கொடுத்துருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. ரீசனபிள் ரேட்டு. இங்கே கோவா யாரும் போனீங்கன்னா இந்த ஹோட்டல் ட்ரை பண்ணலாங்க. ரீசனபிள் ரேட்டாகவும் இருக்குது, நல்ல குவான்டிட்டியாகவும் இருந்துச்சு. பருப்பு சாதம்லாம் ஒரு இது கேட்டது பார்த்திங்கன்னா அவ்வளோ இருந்தது. பருப்பு சாதம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு மறுபடியும் இன்னொரு தடவை வாங்கி கூட சாப்பிட்டோம். நல்லா சாப்பிட்டு முடிச்ச பிறகு
இன்னொரு பீச் சொன்னாங்க. இந்த பீச்சு ஒரு பீச் இருக்குது, அந்த பீச்சுக்கு போயிட்டு பாகா பீச் பாகா பீச்சில் குளிக்கலாமான்னு கேட்டதுக்கு எதாவது சூப்பராக குளிக்கலாம்னா நேராக அங்கே இருந்தோன்னே அங்கே போனது வேறு லெவல். சன் செட்டாக ஒரு சமயத்தில் போனாங்களா அப்படியே ஏதோ ஒரு புது உலகத்துக்குள்ள நுழைஞ்ச மாதிரி உண்மையிலே அப்போ தான் அந்த கோவாவை அந்த வைப்பு முழுதாக ஃபீல் பண்ண ஆரம்பித்தோம். கண்ணுக்கு எட்ட தூரம் வரைக்கும் கடல். இந்த பாகா பீச்சில் பார்த்திங்கன்னா குளிக்கிறோம், மணல் நம்ம உடம்புல ஒட்டிட்டு அது பாட்டிக்கு உதிர்ந்துடும். இந்த பாக்கெட்டில் சேர்றது, மேலே பிசு பிசுன்னு கொட்டுறது, அந்த இதெல்லாம் இல்லாமல் சூப்பராக இருந்துச்சு. பக்கத்தில் அந்த ஒரு கோட்டை, இந்த கோட்டையை சுற்றி இந்த தண்ணி போயிட்டு இருந்துச்சு. அந்த வந்து நம்ம ஆளுங்கெல்லாம் ஜாலியாக நடந்துக்கிட்டு, ஆனால் நாங்கள் ஒரு இடத்துல ட்ரெஸ் எல்லாம் வச்சுட்டு குளிக்க போயிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு தண்ணி வந்துருச்சுங்க. நிறைய ஃபாரினர்ஸு இருந்தாங்கன்னு சொன்னதை விட தமிழர்கள் தான் நிறைய பேர் இருந்தாங்க. சுற்றியும் தமிழ் பேச்சுக்கள் தான் கேட்டுக்கிட்டே இருந்தது. நிறைய பேர் வந்து இந்த வெக்கேஷன் நிறைய பேர் கோவா வந்திருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் தான் விசாரிச்சோம், ஃபாரினருக்கு தண்ணி பீச்சாங்க.